என் பெயர் சௌமியா. பெண் குழந்தை பிறப்பதே பாரமாக கருதப்படும் ஒரு ஏழை குடும்பத்தில் நான் பிறந்தேன். அதிலும் அந்த பெண் சாதாரணமாக அழகில்லாமல் இருந்தால் அந்த பாரம் இன்னும் அதிகமாகி விடுகிறது. இயற்கை என்னை என் உடன் பிறந்தவர்களை விட வித்தியாசமாக படைத்திருந்தது. அவர்கள் அனைவரும் நல்ல நிறமாகவும் அழகாகவும் இருந்தார்கள். ஆனால் நானோ மாநிறமாகவும் மிகவும் சாதாரணமாகவும் இருந்தேன். இந்த ஒரு வித்தியாசமே என் வாழ்க்கைக்கு பெரிய பாரமாக மாறியது. அர்ச்சனா, சிருஷ்டிக்கான வரன் பேசி இருந்துமே அங்கிருந்து ஏதேனும் பதில் வந்ததா என்று அப்பா கவலையோடு கேட்டார். சிருஷ்டி என் தங்கை. அவளுடைய திருமண பேச்சுவார்த்தை சில நாட்களுக்கு முன்பு தான் நடந்திருந்தது. அம்மா ஒரு பெருமூச்சு விட்டு என்னை நோக்கி பார்த்து கூறினாள், ஆம், அங்கிருந்து பதில் வந்துள்ளது. அவர்கள் அடுத்த மாத தேதியை கேட்கிறார்கள். ஆனால் என் இதயம் பதறுகிறது. மூத்த மகள் இன்னும் வீட்டில் இருக்கிறாள். அதற்குள் இளையவளுக்கு திருமணம் ஏற்பாடுகளை தொடங்கினால் 4 பேர் 4 விதமாக பேசுவார்களே, எப்படி நடக்குமோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். நான் சமையலறையில் அமர்ந்து சப்பாத்தி உருட்டி கொண்டு இருந்தேன். அம்மாவின் வார்த்தைகள் என் இதயத்தில் சுத்தியலால் அடிப்பது போல் இருந்தன. என் தங்கை மற்றும் தம்பிகளுக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடந்து கொண்டிருந்தன. ஆனால் எனக்காக மட்டும் எந்த கதவும் திறக்கவில்லை. பக்கத்து வீட்டு பெண்கள் வீட்டிற்கு வந்தால் அனுதாபம் என்ற பெயரில் அம்மாவின் புண்ணில் வேலை பாய்ச்சுவார்கள். அர்ச்சனா, இன்னும் எத்தனை நாட்கள் இவளை வீட்டிலேயே வைத்திருக்க போகிறாய்? எங்கேயாவது பார்த்து கல்யாணத்தை முடி. பொண்ணுகிட்ட ஏதோ குறை இருக்குன்னு ஊர் பேச தொடங்கிடுச்சு என்றார்கள். ஒரு நாள் வரன் கொண்டு வரும் எங்கள் சித்தி வீட்டிற்கு வந்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு தனி பிரகாசம் இருந்தது. அர்ச்சனா, நான் ஒரு நல்ல வரன் கொண்டு வந்திருக்கிறேன். மிகவும் வசதியான பெரிய குடும்பம். பங்களா, கார்கள், வேலைக்காரர்கள் என எல்லா வசதிகளும் உள்ளன. உன் மகள் சௌமியாவின் தலையெழுத்தே மாறிவிடும். அங்கே அவள் ராணி போல வாழ்வாள். அம்மாவின் கண்கள் மின்னின. சித்தி தொடர்ந்தாள், சௌமியாவின் அழகிற்கு ஒரு இளவரசன் கிடைப்பது கடினம். ஆனால் மாப்பிள்ளை மிகவும் அழகானவர். அவரிடம் ஒரே ஒரு குறைதான் உள்ளது, அவரால் பார்க்க முடியாது. அவர் பார்வையற்றவர். சௌமியா அங்கே எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. சும்மா அமர்ந்து ஆட்சி செய்வாள். அப்பா வேதனைப்பட்டார். என் மகள் பார்க்க அழகாக இல்லாவிட்டாலும் அவளை ஒரு பார்வையற்றவனுக்கு எப்படி மனம் முடித்து கொடுப்பேன்? இது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை ஆயிற்றே. ஆனால் அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தினார். இறுதியில் அப்பா தன் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிற்று. என் சம்மதத்தை யாரும் கேட்கவே இல்லை. என்னை போன்ற பெண்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது என்று எதுவும் இருக்க முடியும் என யாரும் நினைக்கவில்லை. என்னை மாப்பிள்ளை வீட்டார் பார்க்க வந்த நாள் என் வாழ்வின் மிக கடினமான நாள். அவர்கள் உண்மையில் மிகவும் பணக்காரர்களாகவும் நவீனமானவர்களாகவும் இருந்தனர். மாமியாரும் நாத்தனாரும் பட்டு புடவை உடுத்தி வந்திருந்தனர். நான் சாதாரண உடையில் அமர்ந்திருந்தேன். என்னை பார்த்த உடனே மாமியாரின் பார்வையில் வெறுப்பு தெரிந்தது. நாத்தனார்கள் காதோடு காது பேசி சிரித்து கொண்டனர். மம்மி, இவள் மிகவும் கருப்பாக இருக்கிறாள் என்று ஒரு நாத்தனார் கூறினாள். அப்போதுதான் முதன்முறையாக உணர்ந்தேன், என் கணவரின் கண்ணில் இருக்கும் இருளை விட என் வரப்போகும் வாழ்க்கையின் இருள் மிகவும் அடர்த்தியானது என்று. சில நாட்களில் திருமணம் முடிந்தது. திருமணத்தன்று எங்கும் மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. ஆனால் என் இதயமோ அறியாத பயத்தால் நிறைந்திருந்தது. விடைபெறும்போது அப்பா நடுங்கும் கைகளால் என் கையை அர்ஜுனின் கையில் கொடுத்து கூறினார், மகனே, என் மகள் பார்க்க அழகாக இல்லாவிட்டாலும் இதயம் மிகவும் சுத்தமானது. அவளை ஒரு பாரமாக கருதாதே. அவளுக்கு பொறுமை அதிகம். அர்ஜுன் அமைதியாக தலையசைத்தார். அவரது கண்ணாடிக்கு பின்னால் என்ன மறைந்திருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. நான் முதலில் என் புகுந்த வீடான அந்த ஆடம்பர பங்களாவிற்குள் நுழைந்த போது திகைத்து நின்றேன். அங்கிருந்த ஒவ்வொரு பொருளும் விலை உயர்ந்ததாகவும் அழகாகவும் இருந்தது. நாத்தனார்கள் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து தலைமுடியை விரித்து போட்டுக்கொண்டு நின்றிருந்தனர். அவர்கள் பார்வையில் என் மீது வெறுப்பு மட்டுமே இருந்தது. பாருங்கள் அண்ணி, உங்கள் புதிய வீடு உங்களை வரவேற்பதற்காக அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்று இளைய நாத்தனார் வினிதா சிரித்து கொண்டே கூறினாள். இங்கே உள்ள சூழலுக்கு ஏற்ப மாறுவது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இங்கு எல்லாமே அழகாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும். நாங்கள் அனைவரும் நவீனமானவர்கள். உங்கள் இந்த மாநிறத்தையும் பழைய சிந்தனைகளையும் வைத்துக்கொண்டு இங்கு மூச்சு திணறி இறந்து விட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். நான் எதுவும் பேசவில்லை. முந்தானையை சரி செய்து கொண்டு அர்ஜுனின் கையை பிடித்து அறைக்கு சென்றேன். அறைக்கு சென்றதும் அர்ஜுன் என் கையை விடுவித்து விட்டு ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டார். அவர் கூறினார், சௌமியா, என்னால் உன்னை பார்க்க முடியாது. எனவே உன்னுடைய நிறமும் அழகும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. நீ கருப்போ சிவப்போ, அதனால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை.
எனக்கு செய்ய வேண்டிய வேலைகள் மட்டும் நேரத்திற்கு நடக்க வேண்டும். நான் அமைதியை விரும்புபவன். எனக்கு அதிக சத்தமோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ பிடிக்காது. இரவு தாமதமாக அர்ஜுன் தூங்கிய பிறகு எனக்கு தாகம் எடுத்தது. நான் மெதுவாக வெளியே வந்தேன். அப்போது பால்கனியில் இருந்து மாமியாரும் நாத்தனார்களும் பேசும் சத்தம் கேட்டது. மம்மி, நீங்கள் உண்மையிலேயே அந்த கிராமத்து பெண்ணை இந்த வீட்டு மருமகளாக்கி விட்டீர்களே என்று வாணி விஷமத்தனமான குரலில் கூறினாள். மாமியார் கூறினாள், அழகையெல்லாம் தூக்கி எறி. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண் தான் தேவைப்பட்டாள். இவள் அதிகமாக பேச மாட்டாள். அர்ஜுனை மட்டும் கவனித்துக் கொள்வாள். சொத்து பத்திரங்களில் கையெழுத்து வாங்க நமக்கு ஒரு அழகான பெண்ணோ புத்திசாலியான பெண்ணோ தேவையில்லை. திருமண பந்தத்தில் கட்டப்பட்ட ஒரு வேலைக்காரி தான் தேவைப்பட்டது. அதை கேட்டு நான் சுவரில் சாய்ந்து அழுதேன். கண்ணீர் வழிந்தோடியது. ஆனால் என்னை நானே தேற்றிக் கொண்டேன். அடுத்த நாள் அதிகாலை நான் எழுந்து வழிபாட்டிற்காக வீட்டில் இருந்த கோவிலுக்கு சென்றேன். நான் ஆன்மீக குணம் கொண்டவள். பூஜை செய்வதில் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது திடீரென கதவு பலமாக திறக்கப்பட்டது. மாமியார் கோபத்துடன் உள்ளே வந்தாள். என் கையை பிடித்து இழுத்தாள். அத்தை, எல்லாம் நலம்தானே? நான் பூஜை தான் செய்து கொண்டிருந்தேன் என்று பயந்து கொண்டே எழுந்து நின்றேன். இங்கே அமர்ந்து ராணியாக வாழ கனவு காணாதே. என் மகனுக்கு கண் தெரியாது என்பதால் நீ இந்த வீட்டை ஆளலாம் என்று நினைத்தாயா என்று என்னை உலுக்கி கூறினாள். உன்னை போன்ற ஒரு அவலட்சணமான கருப்பு பெண்ணை வீட்டில் சகித்து கொள்வதே பெரிய விஷயம். போ, சமையலறைக்கு சென்று அனைவருக்கும் பலகாரம் செய். எங்களுக்கு இலவசமாக ஒரு வேலைக்காரி கிடைத்திருக்கிறார். அவளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை வேலைக்காரிக்கான சம்பளத்தை மிச்சப்படுத்துவதற்காகத்தான் இங்கு கூட்டி வந்திருக்கிறோம். அவளுடைய வார்த்தைகளால் என் கண்களில் கண்ணீர் பெருகியது. நான் கூறினேன், அத்தை, இன்றுதான் என் முதல் நாள். நான் இன்னும் என் வீட்டிற்கு ஃபோன் கூட செய்யவில்லை. அதை கேட்டதும் மாமியார் சட்டென்று கூறினாள், முதல் நாளோ கடைசி நாளோ வேலை நீ தான் செய்ய வேண்டும். சீக்கிரம் போ, இல்லையென்றால் பட்டினியாக இருக்க வேண்டியதுதான். இங்கு வேலை செய்பவர்களுக்கு மட்டும்தான் உணவு கிடைக்கும் என்று என்னை தள்ளிவிட்டு வெளியே சென்றாள். நான் சமையலறைக்கு சென்றேன். அவ்வளவு பெரிய சமையலறையில் எங்கு தொடங்குவது என்றே எனக்கு தெரியவில்லை. அங்கிருந்த மற்றொரு வேலைக்காரி என்னை பரிதாபத்துடன் பார்த்தாள். ஆனால் என்னால் எதுவும் பேச முடியவில்லை. நாத்தனார்கள் டைனிங் டேபிளில் அமர்ந்து சிரித்து கொண்டிருந்தார்கள். அதோ பாருங்கள், வேலைக்காரி வந்து விட்டாள் என்று மூத்த நாத்தனார் வாணி சிரித்து கொண்டே கூறினாள். சௌமியா, டீயில் சர்க்கரையை குறைவாக போடு. நான் என் உடலமைப்பில் மிகவும் கவனமாக இருப்பேன். மேலும் என் காலை உணவு 10 மணிக்குள் மேஜை மேல் இருக்க வேண்டும். இல்லையென்றால் என் கோபத்தை உன்னால் தாங்க முடியாது. நான் பேசாமல் வேலை செய்ய தொடங்கினேன். பின்னர் அர்ஜுனுக்கான உணவை தயாரித்து அவரிடம் எடுத்து சென்றேன். அவர் அமைதியாக கட்டிலில் அமர்ந்திருந்தார். நான் தட்டை அருகில் இருந்த மேஜை மேல் வைத்துவிட்டு அவர் அருகில் சென்றேன். காலை உணவு சாப்பிடுங்கள், நான் ஊட்டி விடட்டுமா என்று மெதுவான குரலில் கேட்டேன். அர்ஜுன் என் குரல் வந்த திசையை நோக்கி தன் தலையை திருப்பினார். அவரது கண்களில் கருப்பு கண்ணாடி இருந்தது. வேண்டாம், நானே சாப்பிட்டுக் கொள்கிறேன். என் கைகளை கழுவி விடு என்றார். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அவரது கைகளை கழுவி விட்டேன். பின்னர் அவர் அமைதியாக சாப்பிடத் தொடங்கினார். அவர் வீட்டின் மற்ற மனிதர்களைப் போல என் மீது கத்தவில்லை. ஆனால் அவரது மௌனம் எனக்கு பயத்தை தந்தது. அவர் நாள் முழுவதும் தன் அறையிலேயே அடைந்து கிடந்தார். அமைதியாக மேற்கூரையை பார்த்து கொண்டிருப்பார். மதியத்திற்குள் நான் வீட்டின் வேலைகளை செய்து களைத்து விட்டேன். மாமியார் என்னை ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக அமரவிடவில்லை. சோபாவை சுத்தம் செய்ய சொல்வாள். சமையலறையை சுத்தம் செய்ய சொல்வாள். நாத்தனார்கள் சோபாவில் அமர்ந்து ஃபோனை பயன்படுத்தி கொண்டே எனக்கு உத்தரவிட்டு கொண்டிருந்தார்கள். சௌமியா, அந்த முந்தானையை தலையில் இருந்து எடு. எப்போதும் வேலைக்காரி போல ஏன் சுற்றி கொண்டு இருக்கிறார்? எங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்காது என்று வாணி கத்தினாள். நான் கூறினேன், எனக்கு இப்படியே இருப்பதுதான் நன்றாக இருக்கிறது. அவளோ உடனடியாக கூறினாள், பாருங்கள், முகத்தில் ஒழுக்கமாம், நிறமோ கருப்பு. உன்னை யார் பார்க்க போகிறார்கள்? உன் நிறத்தை பார்த்தே மக்கள் வழியை மாற்றி செல்வார்கள். இங்கு நாங்கள் நவீன மனிதர்கள் வாழ்கிறோம் என்று வாணி சிரிக்கத் தொடங்கினாள். அவளுடைய ஏளன பேச்சும் கொடுமைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றன. இருந்தாலும் நான் சகித்து கொண்டேன். நாட்கள் செல்ல செல்ல புகுந்த வீட்டாரின் குணம் இன்னும் மோசமடைந்தது. என் நாள் பூஜையுடன் தொடங்கும். இரவு இடுப்பு எலும்பும் உடையும் வரை தீவிரமான சோர்வுடன் முடியும். அர்ஜுன் பெரும்பாலும் அறையிலேயே இருப்பார். சில நேரங்களில் நான் அவருக்கு துணையாக பால்கனி வரை அழைத்து செல்வேன். ஆனால் மாமியார் அங்கேயும் வந்து விடுவார். எங்கே கூட்டி செல்கிறாய் இவனை?
வெளியே உள்ளவர்கள் பார்த்தால் பயந்து விடுவார்கள் என்று மாமியார் திடீரென கத்தினாள். நான் தலையை குனிந்து கொண்டு கூறினேன், அத்தை, அவர் நாள் முழுவதும் அறையிலேயே இருக்கிறார். கொஞ்சம் புதிய காற்று கிடைக்கட்டுமே என்றுதான். காற்று வேண்டுமென்றால் ஃபேனை வேகமாக வை. வெளியே கூட்டி சென்று இந்த வசதியான வீட்டு மருமகள் இவ்வளவு கருப்பாக இருக்கிறார் என்று ஊருக்கு சொல்ல வேண்டுமா என்று முகத்தை சுளித்து கொண்டு வாணியிடம் கூறினாள். வாணி, பார்த்தாயா, உன் அண்ணி எதிர்த்து பேச தொடங்கிவிட்டாள். வாணி ஃபோனில் இருந்து பார்வையை எடுத்து என்னை பார்த்தாள். அம்மா, இவள் மேல் தப்பில்லை. அர்ஜுன் அண்ணனை கவனித்து கொண்டால் இந்த வீட்டிற்கு தானே எஜமானி ஆகிவிடலாம் என்று நினைக்கிறாள். அர்ஜுன் நமது கைகளில் தான் வாழ்கிறான் என்பது இவளுக்கு தெரியாது. நான் பேசாமல் அர்ஜுனை அறைக்கு கூட்டி வந்தேன். வரும் வழி முழுவதும் அவர் அமைதியாக இருந்தார். அறைக்கு வந்ததும் அவர் என் கையை சற்று பலமாக பிடித்து கொண்டார். சௌமியா, அவர்கள் உன்னை மிகவும் காயப்படுத்துகிறார்களா என்று மெதுவான குரலில் கேட்டார். நான் என் கண்ணீரை துடைக்காமல் கூறினேன், இல்லை, அவர்கள் கோபத்தில் இருக்கும்போது தான் அப்படி பேசுகிறார்கள். அதை விடுங்கள், நீங்கள் சாப்பிடுங்கள். நீ ஏன் உன்னை இப்படியே வைத்திருக்கிறாய் என்று அவர் திடீரென கேட்ட கேள்வி என்னை வியப்பில் ஆழ்த்தியது. அதாவது, நீ ஏன் எப்போதும் தலையில் முந்தானை போட்டிருக்கிறாய்? இந்த நவீன வீட்டின் சூழலோடு உன்னை பொருத்தி கொள்ள உனக்கு விருப்பம் இல்லையா? அர்ஜுன், நான் கடவுளை மிகவும் நம்புகிறேன். எனக்கு பூஜைகளும் வழிபாடுகளும் மிகவும் பிடிக்கும். நான் என்னை அப்படியே வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு இப்படி இருப்பது தான் நிம்மதி அளிக்கிறது. நான் ஆன்மீக குணம் கொண்டவள். இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள் எனக்கு தேவையில்லை. கடவுள் என்னை பார்க்கிறார், அதுவே எனக்கு போதும் என்று நான் உடனடியாக பதிலளித்தேன். அர்ஜுன் முகத்தில் ஒரு கணம் ஆச்சரியம் தோன்றியது. பின்னர் அவர் மீண்டும் தன் பழைய அமைதியான நிலைக்கு திரும்பினார். நீ மிகவும் வித்தியாசமான பெண். மதியம் நான் பகவத்கீதை படித்து கொண்டிருந்த போது மாமியார் திடீரென உள்ளே வந்து டிவியின் சத்தத்தை முழுமையாக வைத்து பாடல்களை ஒலிக்க செய்தாள். என் வழிபாட்டிற்கு இடையூறு விளைவிக்க முயன்றாள். நான் எதுவும் பேசாமல் என் குரலை சற்று கூட்டி படித்து கொண்டிருந்தேன். ஆனால் மாமியார் வந்து கதவை திறந்தாள். என்ன நாடகம் இது? நாள் முழுவதும் பூஜை புனஸ்காரம் செய்கிறாய். வீட்டின் வேலைகளை யார் செய்வார்? எப்போதும் ஏன் அழுது கொண்டே படிக்கிறாய்? இதை நிறுத்து, போ என்று கத்தினாள். நான் பயந்து கொண்டே கூறினேன், அத்தை, நான் கீதை தான் படித்து கொண்டிருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம்தான். என் பேச்சு பாதியிலேயே நின்றது. அவளின் கையில் இருந்த கீதையை பிடுங்கி சத்தமாக மூடினாள். வேலையை பார். இரவு விருந்தினர்களுக்கு சமையல் செய்ய வேண்டும். வாணியின் தோழிகள் வருகிறார்கள். எச்சரிக்கை, நீ அவர்கள் முன்னால் வரக்கூடாது. சமையலறையிலேயே இரு என்று கட்டளையிட்டு வெளியே சென்றாள். என் இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. நான் கடவுளோடு நெருங்க மட்டுமே தவித்தேன். ஆனால் இங்கு ஒவ்வொரு அடியிலும் தடைகள் இருந்தன. சமையலறைக்கு சென்றபோது வாணி அங்கு நின்று நெயில் பாலிஷ் வைத்து கொண்டிருந்தாள். நான் நாள் முழுவதும் இயந்திரம் போல வேலை செய்தேன். சுத்தம் செய்தேன். விதவிதமான உணவுகளை சமைத்தேன். இதற்கிடையில் அர்ஜுன் ஒரு முறை சமையலறைக்கு அருகில் வந்தார். அவரது கையில் ஒரு கருப்பு ஊன்றுகோல் இருந்தது. அவர் நின்று ஏதோ பேச முயன்றார். ஆனால் மாமியார் அங்கு இருப்பதை பார்த்துவிட்டு மீண்டும் தன் அறைக்கு சென்று விட்டார். மாலையில் வீடு சிரிப்பொலியால் நிறைந்தது. வாணியின் தோழிகள் வந்திருந்தனர். நான் சமையலறையில் டீ தயாரித்து கொண்டிருந்தேன். திடீரென மாமியார் உள்ளே வந்தாள். சௌமியா, சீக்கிரம் டீயும் பலகாரங்களும் எடுத்துக்கொண்டு வா. தட்டை சரியாக பிடி. உனக்கு எப்போதும் கைகள் நடுங்கிக் கொண்டே இருக்கும் என்று ஏளனம் செய்தாள். நான் நடுங்கும் கைகளுடன் டீ தட்டை சுமந்து கொண்டு வரவேற்புரைக்கு சென்றேன். நான் உள்ளே சென்றதும் சிரிப்பொலி சட்டென்று நின்றது. அனைவரின் பார்வையும் என் மீது விழுந்தது. வாணியின் தோழிகள் சோபாவில் அமர்ந்திருந்தனர். அவர்களின் மேக்கப்பும் அழகான ஆடைகளையும் பார்த்தபோது என் எளிமையை குறித்து எனக்கு இன்னும் வெட்கமாக இருந்தது. வாணி, யார் இவள்? உன்னுடைய புதிய வேலைக்காரியா என்று ஒருத்தி என்னை உச்சி முதல் பாதம் வரை வெறுப்புடன் பார்த்துவிட்டு கேட்டாள். வாணி ஒரு விஷம பார்வையை வீசிவிட்டு சிரித்து கொண்டே கூறினாள், அட இல்லையடி, இவள் அர்ஜுன் அண்ணனின் மனைவி, என் அண்ணி. இதை கேட்டதும் அந்த அறை மீண்டும் பலத்த சிரிப்பொலியால் நிறைந்தது. என்ன, அர்ஜுன் அண்ணனுக்கு இவளுடன் நான் திருமணம் நடந்தது? பாவம் அர்ஜுன் அண்ணன், அவருக்கு கண் தெரியாமல் போனதே நல்லது. இல்லையென்றால் இவளை பார்த்தே அவர் இதயம் உடைந்திருக்கும் என்று மற்றொருத்தி கூறினாள். வாணி, நீங்கள் எப்படி இவளை சகித்துக் கொள்கிறீர்கள் என்று மூன்றாவது பெண் மூக்கை சுளித்தாள். என் கைகள் நடுங்கின. நான் ஒரு டீ கப்பை அந்த தோழியிடம் கொடுக்கும்போது திடீரென என் தைரியம் குறைந்து அந்த டீ அவளுடைய விலை உயர்ந்த ஆடையில் கொட்டியது. ஐயோ, என் ஆடை என்று அவள் கத்தினாள். வாணி உடனடியாக என் கன்னத்தில் பலமாக அறைந்தாள். அறிவற்றவளை, உன்னுடைய நிறமும் கருப்பு, உன்னுடைய வேலைகளும் கருப்புத்தான். உனக்கு அறிவில்லை, அழகும் இல்லை. வேலையையாவது ஒழுங்காக செய்யக்கூடாதா?
நான் அதிர்ந்து போனேன். என் கன்னம் சிவந்து கண்ணீர் வடிந்தது. வாணியின் முந்தானையை பிடுங்கி அந்த தோழியின் ஆடையை துடைக்கத் தொடங்கினாள். நான் அங்கிருந்து ஓடி வந்து என் அறையை பூட்டி கொண்டு அழுதேன். நான் முற்றிலும் உடைந்து போயிருந்தேன். சௌமியா, நீ அழுகிறாயா என்று அர்ஜுனின் குரல் கேட்டது. அவர் கட்டிலின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார். அவரது முகம் எப்போதும் போல உணர்ச்சியற்றதாக இருந்தது. நான் அவர் அருகில் தரையில் அமர்ந்து அவரது கையை பிடித்து கூறினேன், அர்ஜுன், என் மீது என்ன தப்பு? கருப்பாக இருப்பது குற்றமா? உங்கள் தங்கை அனைவரும் முன்னிலையிலும் என்னை அறைந்து விட்டாள். என்னை வேலைக்காரி என்று கூறினாள். நான் மனுஷி இல்லையா? எனக்கு வாழ உரிமை இல்லையா? யார் வேண்டுமானாலும் என்னை அவமானப்படுத்தலாமா? அர்ஜுனின் கை என் கைகளுக்குள் சற்றே நடுங்கியது. அவர் ஒரு பெருமூச்சு விட்டார். முதன்முறையாக அவரது குரல் மிகவும் தீவிரமாகவும் உறுதியாகவும் இருந்தது. சௌமியா, நீ கவலைப்படாதே. வெளியே என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும் என்று மெதுவான குரலில் கூறினார். உன்னுடைய அழுகைக்கான காலம் முடியப் போகிறது. இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். நான் எல்லாவற்றையும் சரி செய்கிறேன். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். அவரது குரலில் இதுவரை நான் பார்த்திராத ஒரு தைரியம் இருந்தது. உங்களால் என்ன செய்ய முடியும்? அவர்கள் உங்களையே மதிப்பதே இல்லையே என்றேன். நேரம் வரட்டும். என்னால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்று உனக்கு தெரியும். என் மீது மட்டும் நம்பிக்கை வை என்று கூறி என் கைகளை தட்டி கொடுத்தார். அவரது வார்த்தைகள் எனக்கு சற்று நிம்மதி அளித்தன. ஆனால் என் மனதில் இன்னும் பல கேள்விகள் இருந்தன. மற்றவர்களை சார்ந்து வாழும் அர்ஜுனால் எனக்காக என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் அவரது குரலில் ஒரு தனி வலிமை இருந்தது. அது என் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஆனால் மாமியாரும் நாத்தனாரும் முற்றிலும் வேறு விதமாக சிந்தித்து கொண்டிருந்தனர். தாங்கள் பலவீனமானவன் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த பார்வையற்ற மனிதன் தங்களின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருக்கிறான் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்த நாள் காலையில் என் கண்கள் வீங்கியிருந்தன. இருந்தாலும் வீட்டின் வேலைகள் எனக்காக காத்திருந்தன. நான் சீக்கிரம் எழுந்து பூஜை செய்துவிட்டு மனமாற அழுதேன். நான் சமையலறைக்கு சென்றபோது மாமியார் ஏற்கனவே அங்கு நின்று யாரிடமோ மொபைல் ஃபோனில் பேசி கொண்டிருந்தார். ஆமாம் வழக்கறிஞர் அவர்களே, பத்திரங்களை தயாராக வைத்திருங்கள். அர்ஜுனால் இனி எந்த பயனும் இல்லை. அவனிடம் கையெழுத்து வாங்குவது ஒன்றும் கடினமான வேலை இல்லை. ஒரு முறை சொத்துக்கள் எங்கள் பெயருக்கு மாறிவிட்டால் அந்த சௌமியாவை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிடலாம். மாமியாரின் குரலில் இருந்த கொடூரம் என் காலடியில் இருந்த நிலத்தை சரிப்பது போல் இருந்தது. பாத்திரம் கீழே விழுந்த சத்தத்தை கேட்டு நான் என்னை சுதாரித்து கொண்டேன். மாமியார் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு கணம் பயம் தெரிந்தது. பின்னர் அது கோபமாக மாறியது. ஏ பெண்ணே, ஏன் இங்கு நிற்கிறாய் என்று என் மீது பாய்ந்தாள். நான் காலை உணவு சமைக்க வந்தேன் அத்தை என்று நான் தடுமாறி கூறினேன். நான் பேசுவதை கேட்காதே, உன் வேலையை பார் என்று கூறி மொபைல் ஃபோனை அணைத்துவிட்டு என்னை முறைத்து பார்த்து கொண்டே வெளியே சென்றாள். என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. அர்ஜுனின் சொத்துக்காக மட்டும்தான் இவர்கள் அவனுடன் வாழ்கிறார்களா? நான் உணவை எடுத்துக்கொண்டு அர்ஜுனிடம் சென்றேன். அவர் ஜன்னலின் அருகில் அமைதியாக நின்றிருந்தார். ஜஸ்ட் வெளியே நடப்பதை உணர்வது போல. உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறேன் என்று தட்டை மேஜை மேல் வைத்துவிட்டு கூறினேன். அர்ஜுன் திரும்பி என் திசையை நோக்கினார். சௌமியா, இன்று உன் குரல் ஏன் இவ்வளவு பயந்திருப்பது போல் இருக்கிறது? அம்மா ஏதேனும் கூறினார்களா? நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டேன். அர்ஜுன், இந்த வீடும் இந்த சொத்துக்களும் உங்கள் பெயரில் தான் இருக்கிறதா? அர்ஜுனின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. நீ ஏன் இதை கேட்கிறாய்? உனக்கும் சொத்தின் மீது ஆசை வந்து விட்டதா? இல்லை, அப்படி ஒருபோதும் நடக்காது என்று நான் தவிப்புடன் கூறினேன். உங்கள் சொந்த மனிதர்களே உங்களை ஏமாற்றுகிறார்களோ என்று பயந்துதான் கேட்டேன். அர்ஜுன் என் கையை பிடித்து அவன் அருகில் அமர வைத்தார். சௌமியா, இந்த வீட்டில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பகடைக்காய். ஒருவன் பாசமாக நடிப்பான், மற்றொருவன் வெறுப்பை காட்டுவான். நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே இரு. மற்ற எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு. அதே நேரத்தில் வினிதா அறைக்குள் வந்தாள். நாங்கள் ஒன்றாக அமர்ந்திருப்பதை பார்த்து முகத்தை சுளித்து கொண்டு கூறினாள், அண்ணா, அம்மா உங்களை அழைக்கிறார். வழக்கறிஞர் வந்திருக்கிறார். சில பத்திரங்களில் உங்கள் கைரேகையை பெற வேண்டும். அர்ஜுன் அமைதியாக தலையசைத்து விட்டு தன் ஊன்றுகோலை எடுத்தார். நான் அவருக்கு துணையாக செல்ல முற்பட்ட போது வினிதா என்னை பின்னுக்கு தள்ளினார். உன் உதவி தேவையில்லை. நான் என் அண்ணனை அழைத்து செல்கிறேன். நீ துணி துவைக்கும் இடத்திற்கு போ. நிறைய துணிகள் கிடைக்கின்றன. அவற்றை துவை. நான் ஏதும் அறியாமல் அர்ஜுன் செல்வதை பார்த்து கொண்டிருந்தேன். நான் துணி துவைக்க தொடங்கினேன். ஆனால் என் மனமோ அங்கேயே இருந்தது. சிறிது நேரம் கழித்து நான் முற்றத்தில் துணிகளை காய போட்டு கொண்டிருந்த போது
மாமியாரும் 2 நாத்தனார்களும் சோபாவில் அமர்ந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டேன். நான் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. என் மனம் மிகவும் அலைபாய்ந்தது. மாலையில் நான் அர்ஜுனுக்கு உணவு கொண்டு சென்றபோது அவர்கள் மிகவும் அமைதியாகவும் திருப்தியாகவும் காணப்பட்டனர். நான் கேட்டேன், நீங்கள் அந்த பத்திரங்களில் கைரேகை வைத்து விட்டீர்களா? ஆம், வைத்து விட்டேன் என்று அவர் பதிலளித்தார். ஆனால் ஏன் அவர்கள் உங்களை வீட்டிலிருந்து வெளியேற்ற நினைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று என் குரல் தழுதழுத்தது. அர்ஜுன் தன் கையை என் முகத்தின் அருகில் கொண்டு வந்தார். அவரின் கண்ணீரை துடைக்க விரும்புவது போல. சௌமியா, பார்ப்பதெல்லாம் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை. சில நேரங்களில் மீன் பிடிப்பதற்காக வலையை வீசத்தான் வேண்டும். நீ கவலைப்படாதே, மேலே இருப்பவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவரது வார்த்தைகள் மீது எனக்கு நம்பிக்கை இன்னும் அதிகரித்தது. ஆனால் மாமியார் என் மீது என் ஆன்மாவையே காயப்படுத்தும் ஒரு படியை சுமத்தப் போகிறாள் என்பது எனக்கு தெரியாது. அடுத்த சில நாட்கள் எனக்கு ஒரு கொடூரமான கனவு போல இருந்தன. வீட்டில் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. ஒரு புயலுக்கு முன்னான அமைதி போல. மாமியாரும் நாத்தனாரும் இப்போது என்னை திட்டுவதற்கு பதிலாக மெதுவான குரலில் ஏதோ பேசி என்னை பார்த்து சிரித்து ஏளனம் செய்தனர். ஒரு நாள் காலை நான் மாமியாரின் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அவள் திடீரென உள்ளே வந்து பீரோவின் திறந்திருந்த டிராயரை பார்த்துவிட்டு அலறினாள். என் தங்க நகைப்பெட்டி எங்கே? வாணி, வினிதா, சீக்கிரம் வாருங்கள். நான் நேற்று கலட்டி வைத்த என் விலை உயர்ந்த நெக்லஸ் காணவில்லை. அவளுடைய சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. நான் பயந்து கைகளை கூப்பினேன். அத்தை, நான் பீரோவை தொடவே இல்லை. நான் வெளியில் இருந்து தூசியை மட்டும்தான் துடைத்தேன். வாணியும் வினிதாவும் ஓடி வந்து என் மீது பாய்ந்தனர். எங்களுக்கு தெரியும், இந்த மாநில திருடியின் குணம் முதல் நாளிலிருந்தே சரியில்லை என்று. அம்மா, நான் நேற்று இரவும் இவள் உன் அறைக்கு அருகில் சுற்றி கொண்டிருப்பதை பார்த்தேன் என்று வாணி பொய் கூறி என் மீது விரல் நீட்டினாள். நான் உடனடியாக கூறினேன், இல்லை அண்ணி, மேலே இருக்கும் கடவுளுக்காக இப்படி பொய் சொல்லாதீர்கள். நான் ஏழைதான், ஆனால் திருடி அல்ல என்று அழுதேன். நிறுத்தடி கிராமத்து பெண்ணே, உன் இந்த ஒழுக்க நாடகம் இனி செல்லாது. அந்த நெக்லஸ் பல லட்சங்கள் மதிப்புடையது. அதை எங்கு மறைத்து வைத்திருக்கிறாய் என்று சீக்கிரம் சொல் என்று மாமியார் என் கையை மிகவும் பலமாக முறுக்கினாள். என் வாயிலிருந்து அலறல் சத்தம் வந்தது. அதே நேரத்தில் அர்ஜுன் தன் ஊன்றுகோலின் உதவியுடன் அங்கு வந்தார். என்ன நடந்தது இங்கு? ஏன் இவ்வளவு சத்தம் என்று எப்போதும் போல அமைதியான குரலில் கேட்டார். பார் அர்ஜுன், உன் இந்த ஏழை மனைவியின் வேலையை, என் தங்க நெக்லஸை திருடிவிட்டாள். நான் இவளை இந்த வீட்டில் சேர்க்கவே சம்மதிக்கவில்லை. இப்போது இவள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவள் என்று நிரூபித்து விட்டாள் என்று மாமியார் அர்ஜுனை தூண்ட முயன்றாள். அர்ஜுன் ஒரு கணம் தன் பார்வையற்ற கண்களை என்னை நோக்கி திருப்பினார். பின்னர் மிகவும் அமைதியாக கூறினார், அம்மா, அந்த நெக்லஸ் அறையில் தான் இருந்தது என்று உனக்கு உறுதியாக தெரியுமா? சௌமியா அப்படி செய்ய மாட்டாள். அண்ணன், நீ அப்படித்தான் பேசுவாய். ஏனென்றால் நீ அவளுடைய காதலில் குருடாகிவிட்டாய். எப்படியும் உனக்கு கண் தெரியாது என்று வாணி விஷமத்தனமாக கூறினாள். அர்ஜுன் ஒரு பெருமூச்சு விட்டான். அவள் திருடினாள் என்று நீங்கள் நினைத்தால் சோதித்து பாருங்கள், ஆனால் பழி சுமத்தாதீர்கள். மாமியார் என்னை தள்ளிவிட்டு என் அறையை நோக்கி சென்றாள். நானும் அர்ஜுனும் அவளுக்கு பின்னால் சென்றோம். அவள் என் அறை முழுவதையும் களைத்து போட்டாள். என் பொருட்கள் அனைத்தையும் தரையில் எறிந்தாள். துணிகள், சிறிய பொருட்கள் என அனைத்தையும் எறிந்தாள். ஆனால் நெக்லஸ் எங்கும் கிடைக்கவில்லை. இன்னும் எங்கோ மறைத்து வைத்திருக்கிறாள். நான் இவளை விட மாட்டேன், போலீஸை அழைப்பேன் என்று மாமியார் கோபத்துடன் காலை மிதித்து கொண்டு வெளியே சென்றாள். இரவு நான் அறையில் தனியாக அமர்ந்திருந்த போது அர்ஜுன் என் அருகில் வந்தார். என் கையை பிடித்து கொண்டார். அவரது தொடுதலில் ஒரு விசித்திரமான மென்மை இருந்தது. சௌமியா, நீ அந்த நெக்லஸை எடுக்கவில்லை தானே என்று நடுங்கும் குரலில் கேட்டார். நான் கூறினேன், அர்ஜுன், நான் உங்களிடம் உண்மையை சொல்கிறேன். நான் எதுவும் செய்யவில்லை. நான் உங்களுக்காகத்தான் இங்கு வந்தேன். எனக்கு சொத்தின் மீது என்ன ஆசை என்று விம்மி அழுது கொண்டே கூறினேன். அர்ஜுன் என் கையை அழுத்தி கூறினார், உனக்கு இந்த சோதனை கடினமானதுதான். ஆனால் நினைவிருக்கட்டும், உண்மை ஒருபோதும் மறைந்திருக்காது. அவர்கள் உன்னை அறிவற்றவள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தாங்களாகவே இந்த வலையில் சிக்கப் போகிறார்கள். நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். அவர்கள் அடுத்த அடியை எடுத்து வைப்பார்கள். அதுவே அவர்களின் அழிவின் தொடக்கமாக இருக்கும். உன் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய் என்று தீவிரமான குரலில் கூறிவிட்டு தூங்கினார். எனக்கு அன்று இரவு தூக்கமே வரவில்லை. அர்ஜுனின் குரல் ஏன் இவ்வளவு மாறியிருந்தது? அவர் ஒரு பலவீனமான பார்வையற்ற கணவன் போல பேசவில்லை. மாறாக அவனது குரலில் வெற்றியின் நம்பிக்கை இருந்தது. அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு விசித்திரமான பயம் ஏற்பட்டது.
மாமியாரும் நாத்தனாரும் நடந்து கொண்ட விதத்தில் இருந்து அவர்கள் தங்களின் இறுதி ஆட்டத்தை ஆட தயாராகி விட்டார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. நான் சமையலறையில் காலை உணவு சமைத்து கொண்டிருந்த போது வாணி உள்ளே வந்து கசப்பான குரலில் கூறினாள், இன்று உன் இந்த இருண்ட முகத்தை நன்றாக கழுவிக்கொள், ஏனெனில் இன்னும் சிறிது நேரத்தில் போலீஸ் இங்கு வரப்போகிறது. அம்மா அந்த நெக்லஸை கண்டுபிடித்தே தீர்வது என்று முடிவு செய்து விட்டார். இதை கேட்டதும் என் கையில் இருந்த தோசைக்கல் கீழே விழுந்தது. அண்ணி, கடவுளுக்கு பயப்படுங்கள், நான் எதுவும் செய்யவில்லை என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நீ பயப்படு திருடி, நீதான் இந்த வீட்டின் நிம்மதியை கெடுத்தாய் என்று சிரித்து கொண்டே வெளியே சென்றாள். நான் நடுங்கிக் கொண்டே அர்ஜுனின் அறைக்கு சென்றேன். அவன் அமைதியாக அமர்ந்திருந்தான், எனக்காகவே காத்திருப்பது போல. நான் அவனது காலடியில் அமர்ந்து அழத் தொடங்கினேன். அர்ஜுன், அவர்கள் போலீஸை அழைக்கிறார்கள், என்னை சிறைக்கு அனுப்பி விடுவார்கள். என் நிலைமை என்னவாகும்? நீங்களும் இப்படி அமைதியாக இருக்கப் போகிறீர்களா? அர்ஜுன் என் தலையில் கை வைத்தார். அவரது தொடுதலில் இன்று ஒரு தனி நம்பிக்கை இருந்தது. சௌமியா, நான் உன்னிடம் கூறவில்லையா, நீ அமைதியாக வேடிக்கை பார் என்று? என் மீது நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் நீங்கள் என்று நான் பாதியிலேயே நிறுத்தினேன். திடீரென அர்ஜுன் என் கையை பிடித்து என்னை மிக அருகில் இழுத்து மிகவும் மெதுவான குரலில் கூறினான், சௌமியா, ஒரு உண்மை இருக்கிறது. அதை இன்று நான் உன்னிடம் கூறப்போகிறேன். இன்று உனக்கும் எனக்கும் இடையே உள்ள இந்த ரகசியம் உடைய வேண்டும். நான் ஆச்சரியத்துடன் கண்ணீரை துடைத்து கொண்டு அவனது முகத்தை பார்த்தேன். என்ன உண்மை? எந்த பெண்ணை நீ என் அம்மா என்று நினைக்கிறாயோ அவள் என் சொந்த தாய் அல்ல, அவள் என் மாற்றான் தாய். வாணியும் வினிதாவும் அவளுடைய முதன் கணவரின் மகள்கள். அவர்களுக்கும் எனக்கும் இரத்த பந்தம் எதுவும் இல்லை. என் தந்தையின் மறைவுக்கு பிறகு இந்த பெண் சொத்துக்காக மட்டுமே என்னுடன் வாழ்வது போல நடித்தாள். அவளும் அவளது மகள்களும் வருட கணக்காக என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள் என்று அர்ஜுனின் குரலில் இப்போது உறுதி இருந்தது. ஆனால் நீங்கள் ஏன் இதை என்னிடம் முன்பே கூறவில்லை என்று நான் கேட்டேன். ஏனென்றால் எனக்கு சொத்துக்காக இல்லாமல் எனக்காக என்னுடன் வாழும் ஒரு மனிதன் தேவைப்பட்டான். அதை நான் உன்னிடம் கண்டேன் சௌமியா. இவர்கள் நான் ஒரு பலவீனமான பார்வையற்றவன், தங்களின் தாளத்திற்கு ஆடுவான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேடன் தானே வலையில் சிக்கியிருக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியாது. நான் இன்னும் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. அதற்குள் வெளியே காரின் ஒலியும் போலீஸின் சைரன் சத்தமும் கேட்கத் தொடங்கியது. மாமியாரின் உரத்த குரல் ஒலித்தது, இன்ஸ்பெக்டர் அவர்களே, உள்ளே வாருங்கள். அந்த மாநில திருடி இந்த அறையில் தான் இருக்கிறாள். என் இதயம் வேகமாக துடித்தது. வாணியும் வினிதாவும் 2 போலீசாருடன் அறைக்குள் வந்தனர். மாமியாரின் கையில் என் சிறிய பை இருந்தது. அதில் நான் என் புத்தகங்களையும் கீதையையும் வைத்திருந்தேன். இந்தாருங்கள் ஐயா, இந்த பையை சோதித்து பாருங்கள், நெக்லஸ் இதற்குள் தான் இருக்கும் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்று அந்த பையை போலீசாரிடம் எறிந்தாள். போலீசார் பையை திறந்ததும் அதிலிருந்து மாமியாரின் அந்த தங்க நெக்லஸ் வெளியே வந்தது. நான் அதை கண்டு ஆச்சரியத்தில் உறைந்து போனேன். இந்த நெக்லஸ் எப்படி இங்கு வந்தது? நான் பையை தொடவே இல்லையே. பார்த்தீர்களா என்று வினிதா கத்தினாள். இப்போது இவளை கூட்டி சென்று சிறையில் அடையுங்கள். நான் தவிப்புடன் அர்ஜுனை பார்த்தேன். ஆனால் அர்ஜுன் முற்றிலும் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது கண்ணாடிக்கு பின்னால் இருந்த உணர்ச்சிகள் யாருக்கும் தெரியவில்லை. மாமியாரின் கண்ணில் வெற்றியின் பிரகாசம் இருந்தது. போலீஸின் கை என்னை நோக்கி நீண்டபோது அர்ஜுனின் குரல் இடிமுழக்கம் போல ஒலித்தது, எச்சரிக்கை, என் மனைவியை யாராவது தொட்டால். மாமியார் சிரித்தாள். அட பார்வையற்றவனே, உன் தகுதியை அறிந்து கொள். இந்த வீடு இப்போது என் பெயருக்கு மாறிவிட்டது. இந்த மாநில திருடி இனி ஜெயிலுக்கு தான் செல்வாள். அர்ஜுன் தன் இடத்தில் இருந்து எழுந்து ஒரு அடி முன்னோக்கி வந்தார். இன்று அவரது நடையில் எந்த ஒரு தடங்களும் தெரியவில்லை. அவர் நேராக நின்று மாமியாரின் திசையை நோக்கி திரும்பினார். அம்மா, உனக்கு சொத்தை சீக்கிரம் உன் பெயருக்கு மாற்ற வேண்டும், அப்படித்தானே? அர்ஜுனின் குரல் எவ்வளவு குளிர்ச்சியாக இருந்தது என்றால் மாமியாரின் முகம் வெளியேறி போனது. அம்மா, உன் பார்வையற்ற மகன் உனக்கு ஒரு தடையாக இருக்கிறான். அவனை எப்போது வேண்டுமானாலும் வழியிலிருந்து நீக்கிவிடலாம் என்று நினைத்தாயா? என்ன இது பைத்தியக்காரன் போல பேசுகிறாய் என்று மாமியார் சற்று பயந்து கூறினாள். இன்ஸ்பெக்டர் சார், பாருங்கள், இவனுடைய மனநிலையும் சரியாக இல்லை என்று தோன்றுகிறது. இன்ஸ்பெக்டர் அர்ஜுனை பார்த்தார். மிஸ்டர் அர்ஜுன், சட்டம் ஆதாரங்கள் படி தான் நடக்கும். இந்த நெக்லஸ் உங்கள் மனைவியின் பையிலிருந்து தான் கைப்பற்றப்பட்டுள்ளது. அர்ஜுன் இன்ஸ்பெக்டரிடம் கூறினான். இன்ஸ்பெக்டர் அவர்களே, இந்த நெக்லஸின் பின்புறத்தை நன்றாக பாருங்கள். அங்கே என் சொந்த தாயின் பெயர் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த நெக்லஸை என் தாய் எனக்காக வைத்திருந்தார். அது வங்கியின் லாக்கரில் தான் இருந்திருக்க வேண்டும்.
அதன் சாவி என்னிடம் மட்டும்தான் இருந்தது. மாமியாரின் நெற்றியில் வியர்வை வழிந்தது. அந்த நெக்லஸை நான் தான் எடுத்தேன். அது என்னிடம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்று மாமியார் பேசத் தொடங்கியதை பாதியிலேயே தடுத்து அர்ஜுன் சத்தமாக கத்தினார். பொய், சொத்து பத்திரங்களில் என் கைரேகைகளை பெற நீங்கள் வழக்கறிஞருடன் சேர்ந்து செய்த அந்த சதியின் ஒவ்வொரு வார்த்தையையும் எனக்கு தெரியும். எனக்கு கண் தெரியாது என்றால் நான் அறிவற்றவன் என்று நினைத்தீர்களா? நான் ஆச்சரியத்துடன் அர்ஜுனை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் தனக்கு எல்லாமே தெரிவது போல பேசிக்கொண்டிருந்தார். வாணியும் வினிதாவும் ஒருவரை ஒருவர் கைகளை பிடித்து கொண்டு பயந்து பின்வாங்கினர். அர்ஜுன் என்று நான் பயந்து கொண்டே அவரை கூப்பிட்டேன். அர்ஜுன் தன் முகத்தை என்னை நோக்கி திருப்பினார். நீ பூஜை செய்யும் போது உன்னுடைய பொறுமை, உன்னுடைய பிரார்த்தனைகள் இவைதான் இன்று எனக்கு இந்த அடியை எடுத்து வைக்க தைரியத்தை தந்தன. இந்த வீட்டில் நீ அனுபவித்த ஒவ்வொரு கொடுமையும் என் மீது ஒரு பாரமாக இருந்தது. மாமியார் கோபத்துடன் போலீசாரை நோக்கி திரும்பினாள். என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவளை கைது செய்யுங்கள். போலீசார் முன்னே வர முற்பட்ட போது அர்ஜுன் கை காட்டி அவர்களை தடுத்தார். இன்ஸ்பெக்டர் சார், இன்னும் சிறிது நேரத்தில் என் உண்மையான வழக்கறிஞர் இங்கு வருவார். அவரிடம் இந்த அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசிய கேமராவின் வீடியோ பதிவுகள் உள்ளன. அந்த வீடியோவில் சௌமியாவின் பையில் நெக்லஸை யார் வைத்தது என்பது தெளிவாக தெரிகிறது. இதை கேட்டது மாமியாரின் காலடியில் இருந்து நிலம் சரிந்தது. வாணி மற்றும் வினிதாவின் முகத்தில் அதிர்ச்சி தெளிவாக தெரிந்தது. ரகசிய கேமராவை நீயா வைத்தாய் என்று மாமியார் தடுமாறி கேட்டாள். ஆமாம், ஏனென்றால் சொத்துக்காக நீங்கள் எவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு செல்வீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று கூறி அர்ஜுன் தன் கண்ணாடியை நோக்கி தன் கைகளை கொண்டு சென்றான். அந்த விபத்து தான் என் முடிவு என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அதுதான் என் கண்களை திறந்தது. அறை முழுவதும் மௌனம் நிலவியது. நான் மூச்சை பிடித்து கொண்டு அர்ஜுனை மட்டும் பார்த்து கொண்டிருந்தேன். போலீசாரும் ஆச்சரியத்துடன் அங்கேயே நின்றிருந்தனர். அர்ஜுன் மெதுவாக தன் கருப்பு கண்ணாடியை கலற்றினார். அவரது கண்கள் முற்றிலும் நலமாக இருந்தன. அதில் ஒரு தனி பிரகாசமும் தைரியமும் தெரிந்தது. அவருக்கு கண் தெரியாமல் இல்லை. மாமியாரின் வாயிலிருந்து ஒரு பெரிய அலறல் சத்தம் வெளிவந்தது. நீ உன்னால் பார்க்க முடிகிறதா? அர்ஜுன் மாமியாரை நோக்கி விரல் நீட்டி இன்ஸ்பெக்டரிடம் கூறினார். இன்ஸ்பெக்டர் சார், எந்த பெண்ணை நீங்கள் என் அம்மா என்று நினைக்கிறீர்களோ அவள் என் தந்தையின் இரண்டாவது மனைவி. இந்த பெண்கள் அவளுடைய முதல் கணவரின் மகள்கள். அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மாமியார் கத்தினாள். அர்ஜுன், நீ என்ன பேசுகிறாய்? நான் தான் உன்னை வளர்த்தேன். வளர்க்கவில்லை, என்னை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முயன்றீர்கள் என்று அர்ஜுன் கசப்பான குரலில் கூறினார். எனக்கு உண்மையில் கண் தெரியவில்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள். எனக்கு விபத்து நடந்த அந்த நாளன்றே மருத்துவமனையில் உங்களின் உண்மையான முகம் எனக்கு தெரிந்தது. நீங்கள் வாணியிடம் கூறுவதை என் காதுகளாலேயே கேட்டேன். நல்ல வேளை இவனுக்கு கண் தெரியாமல் போனது. இனி சொத்தை கைப்பற்றுவது எளிது. இல்லை என்றால் இவனை கொல்ல வேண்டியிருந்திருக்கும் என்று. இதை கேட்டதும் என் தலையே சுற்றியது. அர்ஜுன் என்னை பார்த்தார். அவரது கண்களில் எனக்கான வருத்தமும் குற்ற உணர்ச்சியும் தெரிந்தது. அவர் மீண்டும் அவர்களை நோக்கி திரும்பினார். நீங்கள் என் சொத்தை பறித்து என்னை அழிக்கவும் நினைக்கிறீர்கள் என்று தெரிந்த போதே நான் பார்வையற்றவன் போல நடிப்பதென முடிவு செய்தேன். நான் மருத்துவருக்கு பெரிய தொகையை கொடுத்தேன். அவரும் உங்களுக்கு எனக்கு கண் பார்வை நிரந்தரமாக போய்விட்டது என்று கூறினார். நீங்கள் எவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு செல்வீர்கள் என்று எனக்கு பார்க்க வேண்டியிருந்தது. வினிதா தடுமாறி கூறினாள். அண்ணா, நாங்கள் சும்மாதான். ஆனால் அர்ஜுன் அவளை பாதியிலேயே தடுத்தான். நான் பார்வையற்றவன் போல நடித்தபோது என் சொத்துக்கள் அனைத்தும் எளிதாக கிடைத்துவிடும் என்று நினைத்தீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு இரக்கமற்றவர்கள் என்பதை என் சொந்த கண்களால் பார்க்க விரும்பினேன். இந்த அப்பாவி பெண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்தினீர்கள். அவள் மாநிலமாக இருக்கிறாள் என்பதற்காக, அவள் அழகாக இல்லை என்பதற்காக அவளை ஒரு வேலைக்காரி போல நடத்தினீர்கள். அவள் மீது கையை ஓங்கினீர்கள். திருட்டு பழியையும் சுமத்தினீர்கள். அர்ஜுன் என் கையை பலமாக பிடித்து கொண்டார். அவரது தொடுதலே எனக்கு தைரியத்தை தந்தது. இன்ஸ்பெக்டர் சார், இதோ இந்த பத்திரங்களில் தான் இவர்கள் என்னை ஏமாற்றி என் கைரேகையை பெற்றார்கள். இதோ இந்த வீடியோ பதிவில் இவர்களே திருட்டு நாடகம் ஆடுவது தெரிகிறது. இனி முடிவு உங்களுடையது. இதை கேட்டதும் மாமியார் அர்ஜுனின் காலில் விழுந்தாள். இல்லை அர்ஜுன், எங்களை மன்னித்து விடு. நாங்கள் இனி எங்கு செல்வோம்? அர்ஜுன் வெறுப்புடன் தன் கையை உதறினார். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் ஒரு நிமிடம் கூட இருப்பது சரியல்ல. கிளம்புங்கள் இங்கிருந்து. நான் உங்களை சிறைக்கு அனுப்பும் முன்பே கிளம்புங்கள். அர்ஜுனின் இந்த வார்த்தைகளால் அவர்கள் திகைத்து நின்றனர். எப்போதும் கர்வத்துடன் இருந்த வாணியும் வினிதாவும் இப்போது பயந்து பூனை போல நின்றிருந்தனர்.
போலீசார் மாமியாரின் கையை பிடித்தனர். நடங்கள், இனி போலீஸ் நிலையத்திற்கு வந்து விளக்கம் கொடுங்கள் என்று இன்ஸ்பெக்டர் கடுமையான குரலில் கூறினார். நான் எந்த பெண்களை என் சொந்த மனிதர்கள் என்று நினைத்து அவர்களை கவனித்து கொண்டேனோ அவர்கள் இன்று அந்நிய மனிதர்கள் போல போலீசாருடன் வெளியே செல்வதை கண்டேன். அவர்கள் வெளியே சென்றதும் அர்ஜுன் என்னை பார்த்தார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்ததை கண்டேன். அவர் என் கையை பிடித்து எனக்கு ஆறுதல் கூறிக்கொண்டே கூறினார், சௌமியா, இந்த வீடு, இந்த சொத்துக்கள் அனைத்தும் உன்னுடையது. எனக்கு உன்னுடைய அழகோடு எந்த சம்பந்தமும் இல்லை. உலகத்தின் பார்வையில் எனக்கு கண் தெரியாமல் இருந்தபோது, யாரும் என்னை மதிக்காத போது நீதான் எனக்கு உண்மையான துணையாக இருந்தாய். உன்னிடம் நான் ஒரு நேர்மையான பெண்ணை கண்டேன். அவள் எப்போதும் எனக்காகவே வாழ்வாள். நான் என் மனதிற்குள் அந்த இறைவனுக்கு நன்றி கூறினேன். அவர் என்னை இந்த சோதனையில் தேர்ச்சி பெற செய்தார். இறைவன் உண்மையில் மிகவும் பெரியவர். அவர் ஒரு மாநில பெண்ணை இந்த வீட்டின் உண்மையான எஜமானி ஆக்கினார். அன்று எனக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. ஆனால் அவை ஆனந்த கண்ணீர். போலீசார் அந்த 3 பேரையும் இழுத்து கொண்டு வெளியே சென்றபோது வீட்டின் வரவேற்பறையில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. நேற்று வரை ஏளன பேச்சுகளாலும் சிரிப்பொலியாலும் நிறைந்திருந்த அந்த சுவர்கள் இன்று என் விம்மல்களாலும் அர்ஜுனின் அமைதியாலும் நிறைந்திருந்தன. நான் இன்னும் தரையிலேயே அமர்ந்திருந்தேன். என் தலை குனிந்திருந்தது. நான் யாருக்கு துணையாக இருந்தேனோ, யாருக்காக அவமானங்களை தாங்கினேனோ, அவன் இன்று என் முன்னால் ஒரு மலை போல நின்று கொண்டிருந்தான். அர்ஜுன் குனிந்து என் கையை பிடித்து என்னை எழுப்பினார். அவரது கண்களில் அன்பு இருந்தது. அதை நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. சௌமியா, இனி அழுவதை நிறுத்து. இனி இந்த வீட்டில் உன்னை யாரும் கருப்பு என்றோ அவலட்சணம் என்றோ கூற மாட்டார்கள். நீதான் இனி இந்த வீட்டின் எஜமானி என்று மென்மையான குரலில் கூறினார். நான் அவரை பார்த்து கேட்டேன், இவ்வளவு பெரிய உண்மையை ஏன் என்னிடமிருந்து மறைத்தீர்கள்? நான் தினமும் எவ்வளவு தவித்தேன் என்று உங்களுக்கு தெரியும் தானே? அர்ஜுன் ஒரு பெருமூச்சு விட்டார். என்னை சோபாவில் அமர வைத்துவிட்டு தான் என் முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். நான் சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு இருந்தேன் சௌமியா என்று தன் கதையை கூறத் தொடங்கினார். எந்த நாளிலிருந்து எனக்கு விபத்து நடந்ததோ அந்த நாளிலிருந்தே நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன் என்று அர்ஜுன் அமைதியாக பேசினார். மருத்துவர்கள் என்னால் இனி பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை என்று கூறிய போது அம்மாவின் முகத்தில் வருத்தம் இல்லை, மாறாக மகிழ்ச்சி தான் தெரிந்தது. அந்த கணத்திலிருந்தே அவள் சொத்தை கைப்பற்ற திட்டம் தீட்ட தொடங்கினாள். அவர் தொடர்ந்தார், எனக்கு என் கடினமான காலத்தில் என்னுடன் நிற்கும் ஒரு பெண் தேவைப்பட்டாள். என் சொத்தின் பின்னால் ஓடாதவள் தேவை. நான் மெதுவாக கேட்டேன், ஆனால் என் பெற்றோருக்கு இது தெரியுமா? இல்லை என்று அர்ஜுன் கூறினார். அவர்களுக்கும் எனக்கு கண் தெரியாது என்றுதான் தெரியும். நான் அந்த வரன் கொண்டு வந்த சித்தியிடம் எனக்கு ஒரு சாதாரண நேர்மையான பெண் வேண்டும், பணத்தின் மீதோ ஆடம்பரத்தின் மீதோ ஆசை இல்லாதவள் வேண்டும் என்று கூறியிருந்தேன் என்று என்னை நோக்கி பார்த்து கொண்டே கூறினார். நீ இந்த வீட்டிற்கு வந்தபோது உனக்கு நடந்த ஒவ்வொரு கொடுமையையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். பலமுறை இந்த பார்வையற்ற நாடகத்தை இப்போதே முடிவுக்கு கொண்டு வந்து அனைவருக்கும் தண்டனை பெற்று தர வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவர்கள் தாங்களாகவே தங்களின் வலையில் சிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அர்ஜுன் என் கையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டார். நீ ஒருபோதும் அவலட்சணம் இல்லை. என் கண்ணோட்டத்தில் பார்த்தால் உன்னை விட அழகான பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லை என்று லேசாக புன்னகைத்தார். நீ பூஜை செய்வாய். அம்மா வேண்டுமென்றே அதிக சத்தத்தில் பாடல்களை ஒலிக்க செய்து உனக்கு தொல்லை தருவாள். இருந்தாலும் நீ அமைதியாக இருந்தாய். ஒரு பார்வையற்ற கணவனை நீ மனமாற கவனித்து கொண்டாய். அதை ஒரு அழகான தேவதையால கூட செய்திருக்க முடியாது. நான் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டேன். எனக்கு கடவுள் மீது மட்டும்தான் நம்பிக்கை இருந்தது. அர்ஜுன் சிரித்து கொண்டே கூறினார். அடுத்த சில நாட்கள் எனக்கு ஒரு கனவு போல இருந்தன. அவர் சொத்து பத்திரங்கள் அனைத்தையும் சரி செய்தார். மாமியாருடன் சேர்ந்து சதி செய்த அந்த வழக்கறிஞரும் சட்டத்தின் பிடியில் சிக்கினார். என் பெற்றோருக்கு இது தெரிந்தபோது அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அப்பா வீட்டிற்கு வந்தபோது அவரது கண்களில் பெருமித கண்ணீர் வந்தது. மகளே, உன் வாழ்க்கை பாழாகிவிட்டது என்று நினைத்தேன். ஆனால் கடவுள் உன்னுடைய பொறுமைக்கு ஒரு இனிப்பான பழத்தை தந்துவிட்டார். அம்மா என் தலையில் கை வைத்தாள். ஆனால் இத்துடன் கதை முடிந்து விடவில்லை. ஒரு நாள் நானும் அர்ஜுனும் வரவேற்பறையில் அமர்ந்து டீ பருகி கொண்டிருந்த போது போலீசாரிடமிருந்து ஃபோன் அழைப்பு வந்தது. மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் ஜாமீன் கிடைத்திருந்தது. ஏனென்றால் அர்ஜுன் அவர்கள் மீதான திருட்டு வழக்கை திரும்ப பெற்றிருந்தார். ஃபோனை வைத்த பிறகு அர்ஜுனின் முகம் மீண்டும் தீவிரமானது. சௌமியா,
அவள் என் தந்தையின் மனைவி. அவள் சிறையில் அழுகுவதை நான் விரும்பவில்லை. ஆனால் அவள் இனி இந்த வீட்டில் வாழ முடியாது. தந்தையின் அந்த பழைய 2 அறை வீடு நகரத்தின் பழைய பகுதியில் உள்ளது. அதை நான் அவர்கள் பெயருக்கு மாற்றுகிறேன். நான் அமைதியாக தலையசைத்தேன். அவர்களோடு பழி வாங்கக்கூடாது என்றுதான் என் இதயமும் கூறியது. மாமியாரும் நாத்தனாரும் தங்களின் பொருட்களை எடுக்க வந்தபோது அவர்களின் முகத்தில் அந்த பழைய கர்வம் இல்லை. வாணி மற்றும் வினிதாவின் பார்வைகள் கீழ் நோக்கி இருந்தன. அவர்கள் அழுது கொண்டே இருந்தனர். சௌமியா, எங்களை மன்னித்து விடு என்று மாமியார் என் முன்னால் கைகளை கூப்பினாள். நாங்கள் உன்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டோம். நான் அவளது கைகளை பிடித்து கூறினேன், நான் உங்களை அன்றே மன்னித்து விட்டேன். அன்று அந்த இறைவன் என் பின்னால் நின்ற போதே. ஆனால் உங்கள் மனதில் உள்ள வெறுப்பு ஒருவேளை இங்கு இருந்தால் ஒருபோதும் அழியாது என்று அனைவரும் கூறுகிறார்கள். அர்ஜுன் கூறினார், இந்த சாவிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள். இனி எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் மூவரும் அமைதியாக தங்களின் பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த ஆடம்பர பங்களாவில் இருந்து வெளியேறினர். எந்த சொத்துக்காக அவர்கள் இவ்வளவு பாவங்களை செய்தார்களோ இன்று அதே சொத்து அவர்களுக்கு ஒரு கனவாக மாறியது. உண்மை தாமதமாக வந்தாலும் ஒரு நாள் வெளிவந்தே தீரும் என்று கூறுவது உண்மைதான். 1 வருடத்திற்கு பிறகு எனக்கு தெரிய வந்தது, வாணியும் வினிதாவும் தங்களின் விருப்பப்படி எங்கோ திருமணம் செய்து கொண்டு தங்கள் அம்மாவை தனியாக விட்டுவிட்டார்கள் என்று. எந்த தாய் தன் மகள்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றினாலோ இன்று அவள் அவர்களுக்கு ஒரு பாரமாக மாறிவிட்டாள். அவள் இப்போது தெரு தெருவாக பிச்சை எடுத்துக்கொண்டு அந்த 2 அறை வீட்டில் தனியாக வாழ்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். அவளது சொந்த மகள்கள் கூட இப்போது அவளை பற்றி கண்டுகொள்வதில்லை. இன்று நான் இந்த பெரிய வீட்டின் எஜமானி. என் மடியில் ஒரு சிறிய மகன் இருக்கிறான். அவன் முற்றிலும் தன் தந்தையை போலவே இருக்கிறான். நான் இன்னும் பூஜைகளை மனமாற செய்கிறேன். ஆனால் இப்போது யாரும் அதிக சத்தத்தில் பாடல்களை ஒலிக்க செய்து எனக்கு தொல்லை தருவதில்லை. என் வழிபாட்டிற்கு இடையூறு செய்வதில்லை. இப்போது என் மிகப்பெரிய பலமே என் கணவர்தான். ஒரு நாள் அர்ஜுன் என்னிடம் கேட்டார், இன்னும் நீ உன்னை கருப்பு என்றோ அவலட்சணம் என்றோ நினைக்கிறாயா? நான் என் மகனின் நெஞ்சோடு அணைத்து கொண்டு கூறினேன், இல்லை அர்ஜுன், உண்மையான அழகு முகத்தில் இல்லை என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். அது ஒருவேளை எனக்கு வைக்கப்பட்ட சோதனையாக இருந்திருக்கலாம். அந்த இறைவன் என் பொறுமையை சோதித்து பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஏன் மறந்து விடுகிறோம்? நான் இந்த வீட்டின் எஜமானி ஆனேன். ஏனென்றால் என் மனதில் நேர்மை இருந்தது. இதுதான் அந்த இறைவனின் நீதி. அவர் யாருடைய உழைப்பையும் பொறுமையையும் ஒருபோதும் வீணாக்குவதில்லை. இன்று நான் பெருமையுடன் கூறுவேன், நான் சௌமியா. நான் மிகவும் அழகானவள். ஏனென்றால் அந்த இறைவன் என்னை நல்வழியில் நடத்துகிறார். இக்கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், வெளி அழகு நிலையானது அல்ல. யார் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கிறார்களோ அவர்கள் இறுதியில் தங்களின் வலையிலேயே சிக்கிக் கொள்வார்கள். கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத இடத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார். நீதியின் சக்கரம் மெதுவாக சுழலும், ஆனால் மிக துல்லியமாக அரைக்கும். அன்று காலை சற்று வித்தியாசமாக இருந்தது. நான் கோவிலில் விளக்கேற்றி கொண்டிருந்தேன். புகையின் மெல்லிய கோடுகள் காற்றில் கலந்தன. மணியின் மெல்லிய ஓசை என் இதயத்தை எட்டியது. என் மகனின் விரல்கள் என் புடவையின் முந்தானையை பிடித்து கொண்டிருந்தன. அர்ஜுன் வாசலில் நின்று எங்களை பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்களில் அந்த திருப்தி இருந்தது. அதுவே இப்போது எங்கள் வீட்டின் அடையாளமாக மாறியிருந்தது. பூஜை முடிந்து நான் முற்றத்திற்கு வந்தபோது வாசலின் அருகில் ஒரு மெலிந்த மாநிற பெண் நின்று கொண்டிருந்தாள். நிறம் என்னை போலவே மாநிறம். கண்களில் பயம், முகத்தில் அதே அமைதி. அது ஒரு காலத்தில் என் முகத்தில் இருந்ததை போல. அவளது கையில் ஒரு கிழிந்த பை இருந்தது. உதடுகள் நடுங்கின. ஏதேனும் வேண்டுமா என்று நான் மெதுவாக கேட்டேன். அவள் தலையை குனிந்து கொண்டாள். வேலை வேண்டும், கிடைத்தால். அவளது குரலை கேட்டதும் என் இதயம் கடந்த காலத்திற்கு சென்றது. அந்த ஏளன பேச்சுகள், அந்த பலவீனம், அந்த தனிமை. நான் அவளது கையை பிடித்து கூறினேன், வேலை இருக்கட்டும், முதலில் அமர்ந்து சொல், உனக்கு எதை கண்டு அதிக பயம்? அவள் அழத் தொடங்கினாள். அன்றுதான் நான் புரிந்து கொண்டேன், இறைவன் என்னை இந்த வீட்டின் எஜமானி ஆக்கியது மட்டுமல்ல, உலகத்தில் தங்களை தனிமையாக நினைக்கும் மனிதர்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பதற்காகவும் தான் என்று. மாலையில் நான் இக்கதையை அர்ஜுனிடம் கூறிய போது அவர் புன்னகைத்து கொண்டே கூறினார்,
உன்னுடைய இதயம்தான் இந்த வீட்டின் உண்மையான சொத்து சௌமியா. நான் வானத்தை பார்த்தேன். இன்று முதன்முறையாக எனக்கு என் நிறத்தை பற்றியோ, என் முகத்தை பற்றியோ, என் கடந்த காலத்தை பற்றியோ எந்த குறையும் இருக்கவில்லை. எது நடந்ததோ அது என்னை உடைப்பதற்காக அல்ல, என்னை உருவாக்குவதற்காகவே நடந்தது. இப்போது நான் கண்ணாடியில் என்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு கருப்பு அல்லது அவலட்சமான பெண் தெரிவதில்லை. மாறாக துக்கத்தை தன் பலமாக மாற்றிக்கொண்ட, பொறுமையை தன் அடையாளமாக கொண்ட ஒரு பெண் தெரிகிறாள். நண்பர்களே, இக்கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், ஒரு மனிதனின் உண்மையான அழகு அவனது முகத்திலோ நிறத்திலோ இல்லை, அவனது இதயத்திலும் பொறுமையிலும் நற்பண்புகளிலும் தான் உள்ளது. யார் மற்றவர்களை பலவீனமானவர்கள் என்று நினைத்து கொடுமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் இறுதியில் அதிலேயே சிக்கிக்கொள்வார்கள். சௌமியா ஒவ்வொரு துக்கத்தையும் அமைதியாக சகித்து கொண்டாள். ஆனால் அவள் ஒருபோதும் தவறான வழியை தேர்ந்தெடுக்கவில்லை. இறைவனை நம்பினாள். அந்த நம்பிக்கையே அவளுக்கு சரியான நேரத்தில் நீதியை பெற்றுத்தந்தது. இறைவன் ஒவ்வொருவரையும் சோதிக்கிறார். ஆனால் யார் பொறுமையோடும் உண்மையோடும் முன்னேறி செல்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நாள் நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும். எனவே ஒருபோதும் உங்களை தாழ்வாக நினைக்காதீர்கள். நல்ல மனிதராக இருப்பதே மிகப்பெரிய அழகு. நண்பர்களே, இக்கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் மறக்காமல் கூறுங்கள். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி.